சொந்த வீட்டுக்குள்ள நாய் புகுந்துற மாதிரி பொல்லாத பிசாசு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைக்கிறானா அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய உள்ளத்தின் கதவுகளை நீங்க எப்படியோ திறந்து வைத்திருக்கிறீங்க. அவன் உங்ககிட்ட கேட்காம உள்ள வர அளவுக்கு. இன்னைக்கு நான் 3 விஷயத்த சொல்றேன். அதுல முதல் விஷயத்த நீங்க கேளுங்க. ஒருவேளை நீங்க மற்றவங்கள மன்னிக்கலையா, பொல்லாத பிசாசு ஈஸியா உங்களுக்குள்ள நுழைஞ்சிருவான். காரணம் என்னன்னா, ஆண்டவராகிய கடவுள் இப்படி சொல்றாரு, மற்றவர்களுடைய குற்றங்களை நீ மன்னிப்பாயாக. 2வதாக நீங்க கண்ணுல பார்க்குற விஷயம் ரொம்ப முக்கியங்க. இந்த நாட்கள்ல நம்ம யூடியூப் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம். இப்படி நிறைய விஷயங்கள பார்க்குறோம். பார்க்குற விஷயங்கள நல்ல விஷயங்கள் இல்லையா? அப்படின்னா பொல்லாத பிசாசு அது வழியாக உங்களுடைய உள்ளத்துக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைவது மிக எளிதுங்க. 3வதாக நீங்க ஜெபிக்கிறது இல்லையா? ஜெபிக்கிறத விட்டுட்டீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஆண்டவராகிய இயேசுவோடு கூட தொடர்புல இல்லைன்னு அர்த்தம். அவரோட தொடர்புல இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அந்த இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துக்குள்ள வரலைன்னா, பொல்லாத பிசாசு நுழையக்கூடிய கதவுகளை அடைப்பதற்கு உங்க உள்ளத்துக்குள்ள யாரும் இல்லைங்க. அவர் உள்ளுக்குள்ள போனாதான் அவர் அந்த கதவை பூட்டுவாருங்க. இந்த 3 விஷயத்தையும் மனதில வைத்துக் கொள்ளுங்க. இந்த 3 கதையும் பூட்டுறதுக்கு மறந்துடாதீங்க.